நாங்க எதுவுமே சீமானு ஸ்டாலினு எதையுமே நாங்க கண்டுக்கல. எங்களோட சப்போர்ட் விஜய்க்கு. அவரு ஆட்சிக்கு வராரு வரல அதெல்லாம் அடுத்த விஷயம். அவரை பார்த்தா போதும். அதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். சப்போர்ட் பண்ணுவோம். திமுக பத்தி நினைக்கிறது ஒண்ணுமே இல்ல. அவங்க ஒரு திருட்டு திமுக, சிம்பிளா சொன்னா திருட்டு திமுக, அவ்வளவுதான். மேல் தமிழருக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியும்னு பார்த்தா அது தளபதியால மட்டும்தான் முடியும். ரீசன் சொல்லணும்னா எங்களுக்கு எந்த ஒரு சேவையுமே இல்ல. ஆனா சொல்றது மட்டும்தான், செய்யறது கிடையாது. அதனாலதான் நாங்க இவராவது வரணும், புதுசா வரணும், மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவரை நாங்க தேர்ந்தெடுக்கணும் தான் யோசிப்பாங்க. கவர்மெண்ட் வேலையில இருக்கணும், நல்ல இடத்துல இருக்கணும், நல்ல படிப்புல இருக்கணும், நல்ல லெவல்ல இருக்கணும். அவங்கள மாதிரி போயிடக்கூடாது. இந்த கட்சி இங்க வந்ததுன்னா நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நினைக்கிறாங்க. நான் சொல்றேன்னா பெண்கள் பாதுகாப்பு நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்க. இப்ப வரைக்கும் நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ரெண்டாவது வேலை வாய்ப்பு. என்ன பசங்க நிறைய பேர் காலேஜே முடிச்சாலும் யூஜி பிஜி முடிச்சாலும் அவங்க ப்ராப்பரான ஒர்க் எது கிடைக்க மாட்டேது, வெளியே கிடைக்க மாட்டேது. அவங்க கிடைக்கிற வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் பில்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு எக்ஸைட்மெண்ட் நாங்க பாக்குறோம். சரிங்களா, ஒரு திருப்பூருக்கு வரைக்கும் வந்தது இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. நாங்க சினிமாவிலேயே பாத்துட்டோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்க போறோம். அது எக்ஸைட்மெண்ட்ல வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் தல ஃபேன். ஆனா விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன். நம்ம எல்லாம் நம்ம எங்க டீம் சூரியனர் திருப்பூர். அதுக்காக விஜய்க்காக மெயினா அவங்க வந்திருக்கிறதுக்கு அதுக்காக தான் வந்திருக்கிறோம். அந்த கதையெல்லாம் எதுவுமே வேண்டாம். எங்க சப்போர்ட் டிவிக்கு, எங்க சப்போர்ட் டிவிக்கு மட்டும்தான். அது அஜித் ஃபேன் யாரு ரஜினி ஃபேன் எது வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கிற சூழ்நிலை என்னன்னு தெரியும். மாற்றம் கொண்டு வருவார் தளபதி, மாற்றம் கொண்டு வருவாரு அப்படின்னு நம்பிக்கையோட தான் அஜித் ஃபேன்ஸ் இருக்கிறோம். என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு தெரியல. வந்தாதான் ஓகே, பார்த்தா ஓகே. அவரை அவ்வளவுதான். அவர் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா நல்லது செய்வார். திமுக பத்தி உலகத்துக்கே தெரியுங்க. நான் என்ன நினைக்கிறது, தமிழ்நாட்டுக்கே எல்லாம் தெரியும். 50 வருஷமா ஆட்சியில் இருந்துக்கிறாங்க. அப்புறம் நீ மேற்படி அதை சொல்லக்கூடாது. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கூட்டத்துல ஒரு பார்ட்டி பார்த்தேன். ஒரு 70-75 வயசு பக்கமா இருக்கு. இப்போ ஒரு இந்த மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கிறோம். அவினாசி போனோம், அங்க சரியான கூட்டம். அங்கே போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இங்க வந்திருக்கோம். இவங்க போக முடியல, சரியான கூட்டமா இருக்குது. ஆனா அவினாசி பார்த்த சந்தோஷம் 100 வருஷங்கள் தாங்கும். அவர் 2026 அவர் தான் முதலமைச்சர். யாராலையும் மாற்ற முடியாது. திமுக பத்தி நினைக்கிறது ஒண்ணுமே இல்ல. அவங்க ஒரு திருட்டு திமுக, சிம்பிளா சொன்னா திருட்டு திமுக, அவ்வளவுதான். மேல் தமிழருக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியும்னு பார்த்தா அது தளபதியால மட்டும்தான் முடியும். இந்த வருஷம் 2026 இது வரப்போ 2031, 36, 2050, 2060 எல்லா இதுலயுமே தளபதி மட்டும் சிஎம். கேரண்டியா சொல்ல முடியும். எங்களை பொறுத்தவரைக்கும் டிவிக்கே தான் சப்போர்ட் பண்றோம், அவ்வளவுதான். தலைவர் விஜய் வந்தா ஒரு மாற்றம் பண்ணுவார். அதுக்காக நாங்க எதிர்பார்த்து இருக்கிறோம். நாங்க எதுவுமே சீமானு ஸ்டாலினு எதையுமே நாங்க கண்டுக்கல. எங்களோட சப்போர்ட் விஜய்க்கு. அவரு ஆட்சிக்கு வராரு வரல அதெல்லாம் அடுத்த விஷயம். அவரை பார்த்தா போதும். அதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு மாற்றம் வரட்டுமே. இப்ப என்னென்னமோ பண்றாங்க. கேஸ் எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. கொலை கேஸை கண்டுபிடிக்க மாட்டாங்க, ரேப் கேஸை கண்டுபிடிக்க மாட்டாங்க, எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. தலைவர் வந்தா பண்றேன்னு இருக்காரு. ஜனநாயகம் படத்திலே அதான் பண்றேன்னு நான் சொல்லியிருக்காரு. ஒரு மாற்றம் கொடுத்து பாப்போமே. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். ஒட்டு போறாங்க தவிர அது தலைவர் பாத்துக்குவாரு. ஓகேங்களா? தளபதி வீட்டு கேஸே ஒதுக்கி வச்சிட்டாரு. மக்களுக்காக வந்துட்டாரு. அவர் பாத்துப்பாரு எல்லாத்தையும். அதெல்லாம் ஒன்னும் தவறு கிடையாது. அவர் பாத்துப்பாரு, மக்களை பாத்துப்பாரு. அவரு எங்களை மாதிரி இளைஞர்கள் தோழிகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை. எல்லார் வீட்லயும் எதிர்பார்க்கறது என்னன்னா, இப்போ நம்மளை பெத்தவங்க கூலி வேலை பார்ப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பிள்ளையும் குழந்தையும் இந்த இடத்துக்கு நம்ம இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதான். இனிமே நம்ம கை கட்டி 4 பேர்ட்ட வேலை பார்க்கறோம். ஆனா அவங்க பிள்ளை 4 பேர்ட்ட வேலை பார்க்கணும். 4 பேத்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி தான் யோசிப்பாங்க. கவர்மெண்ட் வேலையில இருக்கும், நல்ல இடத்துல இருக்கணும். இதனால சூஸ் பண்ணணும்னா இத்தனை நாள் ஆட்சி பார்த்துட்டு இருக்கோம். டிஎம்கே ஆட்சி ஓடிட்டு இருக்குங்க. உண்மையை சொல்லணும்னா இப்ப வரைக்கும் அந்த ஆட்சி நம்பிக்கை இல்லைங்க. இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே நம்பிக்கை இல்லைங்க. விஜய் அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்பிக்கை வந்துச்சு. நம்ம ஓட்டு போடணும், இவருக்கு ஓட்டு போடணும், நல்லது பண்ணுவாரு, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பையனா இருந்தாலும் நான் சொல்றேன்னா பெண்கள் பாதுகாப்பு இல்லை. அது நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்க. இப்ப வரைக்கும் நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்க. ரெண்டாவது வேலை வாய்ப்பு. என்ன பசங்க நிறைய பேர் காலேஜே முடிச்சாலும் யூஜி பிஜி முடிச்சாலும் அவங்க ப்ராப்பரான ஒர்க் எது கிடைக்க மாட்டேது, வெளியே கிடைக்க மாட்டேது. அவங்க கிடைக்கிற வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் பில்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. அதனால என் ஒய்ஃபுக்கு கன்சீவா இருந்தாங்க. டெலிவரிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போய் அங்க வந்தீங்கன்னா கேட்ல இருந்து மேல ஹாஸ்பிட்டல் ரூம் வரைக்குமே எல்லாத்துக்குமே உள்ள போனோம்னா அமௌண்ட் கேட்க. கேட்ல ஒரு ஆளுக்கு உள்ள எல்லாரும் உள்ள இருக்கு. ஆனா ஹாஸ்பிட்டல் நிர்வாகமே போட்டுருக்கு. ஏதாவது ஊழல் பண்ணாங்கன்னா இந்த நம்பர் கூப்பிடுங்க, அந்த நம்பர் கூப்பிட்டா எங்க. அதனால இந்த மெயினான இடத்துல இந்த பெரிய இடம் ஹாஸ்பிட்டல் அதுலயே இவ்வளவு ஊழல் பண்றாங்கன்னா. அவர் சூப்பரா இருந்தாரு. அவர் நிறைய சொன்னாரு. ஆனா எங்களுக்கு அவர் வர்றதுல ரொம்ப சந்தோஷம். அவர் தான் ஜெயிப்பார். அவர் வந்தா நல்ல மாற்றம் வரும். அது நிறைய மாற்றங்கள் வரும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அவர் மட்டும் தான் ஜெயிக்கணும். ரீசன் சொல்லணும்னா எங்களுக்கு எந்த ஒரு சேவையுமே இல்ல. ஆனா சொல்றது மட்டும்தான், செய்யறது கிடையாது. எங்களுக்கு எந்த இதுமே கிடையாது. அதனாலதான் நாங்க இவராவது வரணும், புதுசா வரணும், மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவரை நாங்க தேர்ந்தெடுத்தோம். இந்த இது எம்ஜிஆர் தவிர்த்து இந்த மாதிரி கூட்டம் கூறது இவங்களுக்கு மட்டும்தான். ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சி ஆண்டுட்டு இருந்த கட்சியா இருந்தாலும் இந்த அளவு கூட்டம் கூட்டினது கிடையாது. எப்படின்னா அவருக்கு வேண்டி வர கூட்டம் ஒண்ணுமில்ல. இந்த கூட்டத்துக்கு உள்ள போனா மூச்சிட முடியல. ஆனா இருந்தாலும் இத்தனை பேர் போய் நின்று இருக்காங்கன்னா நம்ம தளபதிக்கு வேண்டிதான். எல்லாம் சின்ன விஷயத்துல எவ்வளவு. அதனால
மெயின் இந்த ஊழல் ஒளி. ரெண்டாவது வந்து இந்த பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் எங்க டிவி சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் சமம், மேல் ஜாதி கீழ் ஜாதி அதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாரும் சமம். நான் வந்து கீழ் ஜாதி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அது வந்து சொல்றேன். அதனால எவ்வளவு அவமானங்கள் பட்டிருக்கேன் எனக்கு தெரியும். அதனால எல்லாரும் மேல் மட்டத்துல கீழ் மட்டத்துல எல்லாரும் ஒரே மாதிரி சமமா இருக்கணும் அப்படிங்கிற எங்களோட. அதனால எங்க அண்ணன் வந்தா அதெல்லாம் மாறும் அப்படிங்கிற. ஆனா இப்ப கூட பாருங்க, நாங்க எல்லாம் கிளம்பி வண்டி எடுத்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பஸ்ஸை குறுக்க போட்டாங்க, இந்த பஸ்ஸை குறுக்க போட்டாங்க, ஒரு பக்கம் பேரிகேட் போட்டு விட்டாங்க. இந்த கட்சிக்கு அப்படி நடக்காதுங்கண்ணா. நாங்க கேட்டா முடிஞ்சு மீட்டிங்கா முடிஞ்சு ப்ராப்பரா பார்த்துட்டு நல்ல படிப்புல இருக்கணும், நல்ல லெவல்ல இருக்கணும், அவங்கள மாதிரி போயிடக்கூடாது. இந்த கட்சி வந்து இங்க வந்ததுன்னா நல்ல மாற்றங்கள் உண்டாகும்னு நினைக்கிறாங்க. எங்களை மாதிரி இளம் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் நாங்க நினைக்கிறோம், நல்ல வேலைகள் கிடைக்கும் நினைக்கிறோம், இருக்க இடம் கிடைக்கும் நினைக்கிறோம். பெண்கள் மெயின் வந்து பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் தேவை. உண்மையான சொல்லணும்னா பார்க்க முடியலங்க. அடிச்சு பிடிச்சி அப்படியே பார்த்தாங்க. அது எதுக்கு பாக்குறேன்னா அந்த ஒரு அண்ணனை பாக்குறதுதாங்க. நாங்க அவினாசிலே பாத்துட்டாங்க. அங்க எல்லாம் பாத்துட்டு இங்க வந்து பேச கேட்கணும் வந்தா பேச கேட்கவும் முடியல, அவ்வளவு கிரௌடா இருந்துச்சுங்களா. சரி எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு போனா அங்க வந்து பஸ் நிப்பாட்டி நடுவில் போட்டோம், யாரும் போக முடியலங்க. நாங்க சுத்தி போகலான்னு பார்த்தா எந்த பக்கமும் போக முடியலங்க. எதுக்கு நடுவில் போகணும் பார்த்துட்டோம். ப்ராப்பரா அங்க ரோடு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. அங்கேயே பஸ் ரெண்டு பக்கம் குறுக்கால போட்டு தேவையில்லாத வேலைங்க. அது ஆம்புலன்ஸ் சொல்ல போயிட்டே தான் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பழகிருச்சு, எங்க அண்ணனுக்கும் பழகி இடைஞ்செல்லாம் இருக்கதான் செய்யுங்க. இருந்தாலும் எங்க அண்ணன் அதை மீறி வந்துருவாரு. படம் ஹீரோன்றனாலையும் சின்ன வயசுல இருந்து விஜய்னு சொல்லி அதை பார்த்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப அவர் கட்சிக்கு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓட்டர் ஐடி விஜய்க்காகவே ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் நானு. எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுத்தாச்சு, அதனால விஜய் அவர்கள் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நல்லது பண்ணுவார், பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு இருக்கு, அதனால நாங்க சூஸ் பண்றோம். எதனாலன்னா இப்ப வந்து டிஎம்கே வந்தாங்க, அது பண்றேன் இது பண்றேன்னு சொன்னாங்க, பட் ஒண்ணுமே பண்ண கிடையாது. டிவிக்கே வருது பண்றேன்னு சொல்றாங்க, சரி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே, பண்ணட்டும். எவ்வளவு நாள் தான் டிஎம்கே சான்ஸ் கொடுக்கறது, அதனால போட மாட்டாங்க. என்னையும் மீறி எப்பெல்லாம் போட மாட்டாங்க. அவர் வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப பார்க்கணும்னு ஆசை. இப்ப பார்த்துட்டேன், ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கு. இப்போ எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா வந்தா நல்லா இருக்கும். எங்களோட ஓட்டு உங்களுக்கு தானா?